வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நமக்கு இந்த கூட்டுவட்டி சம்முனாலே நமக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு. ஏன்னா கூட்டுவட்டி சம்முல நிறைய கால்குலேஷன் இருக்கு சார். அதை பார்த்தாலே ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணால் அது எத்தனையோ மல்டிப்ளிகேஷன் போயிட்டே இருக்கு. என்ன சார் பண்றது அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்துடுறேன். அதுதான் எல்லா கூட்டுவட்டி சம்முக்கும் வரப்போகுது. இப்போ இந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நீ எத்தனை கூட்டுவட்டி சம் கொடுத்தாலும் நீ ஈஸியா போடலாம். A principal amounts to 2028 in 2 years with 4% per annum compounded annually, then find the principal. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2028ங்கிறது என்னது? மொத்த தொகையா? 2028ங்கிறது மொத்த தொகையா? ஓகே. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 4%. பர்சன்டேஜ்னால என்ன? 4 டிவைடட் பை 100 தான் அர்த்தம். இது அடிங்க. ஒரு நாள் நாங்கள் 25 நாள் 100. அப்போ வந்து 1 டிவைட் பை 25 அப்படின்னு வந்துருச்சு. எத்தனை வருஷம் சொல்லிட்டாங்க? 2 வருஷம் சொல்லிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கீழே இருக்கிறது என்னது? கீழே இருக்கிறது 25. அதோட இந்த 1 கூட்டுங்க. இந்த 1 கூட்டினா அப்படின்னா எவ்வளோ வரும்? 26 வந்துடும். அதே மாதிரி 2வது வருஷம் என்ன இருக்கு? 2வது வருஷமும் 25. 2 வருஷமா? ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம். அடுத்து இங்க என்ன இருக்கும்? 26. இது வந்து அசல். இது வந்து அசல்ங்க. இது வந்து மொத்த தொகைங்க. மொத்த தொகை. மொத்த தொகை அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஹிண்டா என்ன கொடுத்துட்டாங்க? மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 26 × 26 26 × 26 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 676 வருமா? 676 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ 676 உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டலாம். ஏன்னா வந்து எதுவுமே மல்டிப்ளை பண்ணலைன்னா நமக்கு வந்து டக்குன்னு வரலை அப்படிம்போம். 6 6 36. ஓகே. 6 2 12 15. ஓகே. 6 2 12. ஓகே. 2 2 4 4 1 5 6 7 6 676 தான் வந்துச்சு. 676. ஓகே. இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 2028. அப்போ இந்த 2028ஆல இந்த 676 டிவிஷன் பண்ணி பாருங்க. டிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும் பாருங்க. இப்போ 6 இருக்கா, இங்க 8 இருக்கா? 6 6வது வைப்பர் சொல்லுங்க. 1 6 6 2 6 12 3 6 18. அப்போ 3 டைம் பெருக்கி பாருங்களே, ஆன்சர் வந்துடும். 6 × 6 3. 6 3 18. 7 3 21 22 மீதி 2. 6 3 18 20. அப்போ 20 28 வந்துருச்சா? அப்போ எத்தனை டைம் நம்ம வந்து டிவிஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 3 டைம் டிவிஷன் பண்ணால் நமக்கு வந்து என்னென்ன ஆன்சர் வருது? 2028ங்கிறது வருது. அப்போ 6 × 7 × 6ஓட எத்தனை டைம் பெருக்கலாம்? 3 டைம் பெருக்கலாம். நமக்கு என்ன ஆன்சர் வந்ததுதான் 2028ங்கிறது வருது. அப்போ 25 × 25ங்கிறது எவ்வளவு? 625. இதுல என்னத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வருதோ அதே விஷயத்தை இங்கே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 625 × 3ன்னு போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 3 5 5 3 2 6 6 1 7 3 18. 1875ங்கிறது அசலு. அதோட மொத்த தொகை தான் 2028. அப்போ இது அசல்ல இருந்து இந்த கிடைச்சோம் அப்படின்னா கூட்டு வட்டிங்கிறது கூட நமக்கு கிடைச்சிடும். நீங்க எப்படி வேணாலும் ஆன்சர் போட்டுங்க. 1875 இருக்கு. இதான் ஆன்சர். சிம்பிள் கான்செப்ட். ஒரே பேஜ்ல டக்குன்னு முடிஞ்சிருச்சா? ஃபார்முலா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் ஷார்ட்கட். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி இதுக்கு மேல சம் போட கத்துக்குங்க. தேங்க்யூ.